கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12 முதல் சில வசனங்கள். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் ஊழியம் செய்தார்களாம். காரணம், தேவனுடைய ஆவியினாலே அவர் ஏவப்பட்டு வனாந்தரத்திற்கு 40 நாள் உபவாசம் இருக்கும்படி அவர் சென்றார். அப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். சாத்தானுடைய கிரியைகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்தார். காட்டு மிருகங்கள் அவரை சேதப்படுத்த முடியவில்லை. வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். வனாந்தரம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, மாறாக தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆம், இன்றைக்கும் தேவனுடைய ஆவியினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஏவப்பட்டு காரியங்களை நடப்பிக்கும் போது கர்த்தர் அவைகளை ஜெயிக்கும்படி, எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும்படி நமக்கு கிருபை தருவார். ஆனால் அநேக நேரங்களிலே பிசாசினால் ஏவப்பட்டு காரியங்களை நடப்பிக்கும் போது, யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையிலே பிசாசினால் ஏவப்பட்டு அவர் காரியங்களை நடப்பித்த போது அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. இன்றைக்கும் பிசாசினால் ஏவப்பட்டு காரியத்தை நடப்பிக்கிற பிள்ளைகளுக்கு அநேக தோல்விகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியினாலே நாம் ஏவப்பட்டு ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் நாம் நடப்பிக்கும் போது, எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் ஜெயத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.